ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். நான் சரி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இது ஃபுல்லா வந்து 5 செகண்ட்ஸ் தான் போக போகுது. அதனால வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இது கூட வீடியோலாம் வந்து பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்தா மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து சரியா வாய்ஸ் ஓவர்லாம் வந்து கண்டுக்காதீங்க. அது கொஞ்சம் சில விஷயம் வந்து வளவன பேச விரும்பல. அண்ட் இந்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பார்க்க செகண்ட் வீடியோ போயிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கேரட் வந்து பேசிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி போய் நான் வந்து அட்டாக் பண்ண போறேன் அண்ட் உங்க ஹெல்ப் வந்து தேவையில்ல, அண்ட் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க வந்து கிளம்பி வந்திருப்பான். அண்ட் இதோட வந்து போன சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த அசுர் கிட்ட தான் வந்து காமிக்கிறாங்க. அது வந்து பிளாக் எஃப்ல இருக்குது. அண்ட் அதுக்குள்ள வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இந்த லீடர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பைத்தியக்காரங்கனால வந்து இத்தனை பேர் வந்து இறந்து போயிட்டாங்களே, அது இல்லாம நம்ம வந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்களும் வந்து இப்ப வந்து நின்று போச்சு. அண்ட் அது வேற வந்து ரெடி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி ஒரு கிறிஸ்டல் வந்து மென்ஷன் பண்றான். அண்ட் இது மாதிரி நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து டாப் லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிரும் அப்படி சொல்லி வந்து அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்து அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால நம்ம 2 பேர் இருக்காங்கல்ல, அண்ட் அவங்கள வச்சு ஈஸியா வந்து நான் அந்த கிறிஸ்டல் வந்து ஃபுல்லா முடிச்சிட முடியும் அப்படி சொல்லி வந்து அவனும் பாக்குறான். அண்ட் கண்டிப்பா வந்து அந்த மாஸ்க் மேனும் வந்து கிடைச்சிட்டானா இன்னும் ஈஸியா போயிடும், நம்ம வேலை வந்து இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா, அவன் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து அவன் வந்து எஃப்ளோருக்கு வந்ததா வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லி வந்து அவனோட ஆட்கள் ஒருத்தர் சொல்றான். அப்ப நான் வந்து அந்த டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி லேட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்ப வந்து நம்ம அவங்கள பார்க்க போலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கு நடந்து போறாங்க. அண்ட் ஒரு வகைக்குள்ள பார்க்கும்போது வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் வந்து அடிச்சு முடிச்சு கட்டி போட்டுச்சிருக்காங்க. இவனை பார்த்த உடனே வந்து ரெட் மினிக்ல செம கடுப்பாயிருச்சு. அப்பதான் அவனு சொல்றான், இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது வந்து இப்ப எதுக்குறா இங்க வந்த, எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டு இல்லைங்களா அப்படி சொல்லி வந்து அவங்க கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்தேன், நீங்க வந்து இப்ப வந்து ஒரு கிறிஸ்டல் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளா மாற போறீங்க அப்படி சொல்றாங்க. அந்த கிறிஸ்டல் என்னன்னு இப்பதான் வந்து சொல்றாங்க. அந்த கிறிஸ்டல் வந்துட்டு அதுக்கு லெவலான மேஜிக் பவரும் அப்புறம் வந்து சோல் பவர் வந்து வச்சுக்கூடியது அது. அண்ட் இவன் வந்து ஹியூமன் ஃபார்ம் சொல்லி வந்து ஒன்று பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அண்ட் அது இதுக்காக தான் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி ஹியூமன்ஸ் வந்து பலி கொடுத்து அந்த கிறிஸ்டல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வந்து உருவாக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது லீடர் சொல்றான், அந்த ஒரு ஸ்டோன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது, அண்ட் கம்ப்ளீட் பண்ண போறதே வந்து உங்களை வச்சுதான் அப்படி சொல்லி அவனு சொல்றான். என்னது ஒரு ஸ்டோனா, அந்த ஸ்டோனுக்கோசரம் தான் வந்து இத்தனை பேத்த வந்து கொண்டிருக்கிறியா, இத்தனை பேத்த வந்து நீ வந்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டதுக்கான காரணமே வந்து வெறும் ஒரு ஸ்டோனுக்கோசரமா அப்படி சொல்லி வந்து அவனும் பயங்கரமா கடுப்பாகிறான். அது பார்த்து வெறும் ஸ்டோன்லாம் சொல்லாதப்பா தம்பி, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படி சொல்லி இவனு சொல்லிட்டு உங்களை வந்து துடிக்க தான் வந்து அதுக்கு பலி கொடுக்கலாம்னு நினைச்சோம், பட் ஆனா வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமாயிருச்சு, அதனால வந்து உங்களை டக்குன்னு வந்து முடிக்க போறோம் அப்படி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவனு ஃபீல் பண்றான், நாங்க 2 பேர் சேர்ந்து வந்து உங்க எல்லாத்தையும் வந்து முடிக்கலாம்னு பிளான் பண்ணோம், பட் ஆனா எங்களால முடியல, என்னோட பைத்தியக்காரத்தனத்தினால வந்து இவன் வந்து மாட்டிக்கிட்டான், இவன் வந்து ஒரு நல்ல பையன் அண்ட் என்ன ஃபாலோ பண்ணி வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டான், நான் வந்து இறந்தா கூட பரவாயில்ல, பட் இவன் உயிரோட இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது சுத்தமா நடக்க போறது இல்ல அப்படி சொல்லி சேங்குறான். அண்ட் அப்பதான் வந்து அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லி வந்து 2 பேருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அண்ட் அப்பதான் இன்னொருத்த வந்து சொல்றான், இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான், உள்ள வந்துட்டான் அப்படி சொல்லும் போது எவன்டா அவன் நம்ம இடத்துக்குள்ளே வந்திருக்கான், அண்ட் அவனை யாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து கொல்ல வேண்டியதானே, இப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, போய் கொல்லுங்கடா அப்படி சொல்றான். அதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. வெளியே வந்து ஒரு பயங்கரமான வெடி வித்து. அண்ட் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் வாடுறான் பாரு உள்ள வந்துட்டு இருக்கான், அவனை வந்து தடுங்கடா, யாரா அந்த மான்ஸ்டர் அப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. அண்ட் மாசான என்ட்ரி. அவன் பார்த்த உடனே அவன் வந்து காப்ளினோட ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ யாரா அவன் அப்படி சொல்லி வந்து ஒருத்தன் பதறிடுறான். நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு முடிச்சுட்டு ஒரு சீனான போஸ்ட் கொடுத்து நின்று இருக்கும் போதே வந்துட்டு அந்த ஐ ஆஃப் த காப்ளின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரியாக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஆபத்து வர மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து டார்ச் ஆயிடுறான். டார்ச் ஆனதுக்கு அப்புறம் 3 ஸ்வாட் வந்து அவன் நின்ன இடத்துல வந்து குத்தி இருக்குது. யாருன்னு பார்த்தா 3 பேர் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. டார்ஜான நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து பிளாக் ஹெச்டி ஸ்வாட் வந்து அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். கொல்ல அவன் சோல் பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்பீடு பத்தாது அப்படி சொல்லிட்டு அவன் ஃபயர் பாலி வந்து யூஸ் பண்றான். ஃபயர் பால் யூஸ் பண்ணவனே வந்து பயங்கரமான ஒரு டிப்பு. அண்ட் அதுலயும் நிறைய பேர் வந்து சாகுறாங்க. அண்ட் அப்பதான் வந்துட்டு யாரா அந்த மாஸ்டர் சொல்லி வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லி வந்து பயங்கரமா வந்து பயந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கேட்கறான், ஏன் நீங்க வந்து அட்டாக் பண்ண வரலையா எங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு, நீங்க அட்டாக் பண்ணல என்ன, நான் உங்களை அட்டாக் பண்ண வரேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைம்ல ஏன் அங்கேயே நில்லு அப்படி சொல்லி வந்து ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா கில்டு மாஸ்டர் அந்த டவர் மேல நின்றுட்டு வந்து இப்படி கத்திட்டு இருந்தான். அண்ட் வா தலைவா நீ வா தலைவா வந்து முடிச்சுடு தலைவா அப்படி சொல்லி வந்து இவங்களும் வந்து கோரசா வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. திரும்பவும் நீ தானா, உன்னை தேடித்தான் வந்து மத்த பேத்தெல்லாம் வந்து அனுப்பிவிட்டேன். அண்ட் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, சரி அவங்கள விடு, ஆனா வந்து உனக்கு என்ன தைரியம் இருக்கோ நீ இங்க வரதுக்கு அப்படி சொல்லி வந்து இவனை வந்து பயங்கரமா கத்தி அவன் பிரஷரை வந்து ரிலீஸ் பண்றான். நம்ம ஹீரோ வந்து பிரஷரை சென்ஸ் பண்ணிட்டு இந்த பிரஷரை வந்துட்டு எனக்கு ஒரு ரிலேட்டபிளா இருக்குது, ஆல்ரெடி எங்கேயோ வந்து நான் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா வந்து இவனை முன்ன பின்ன மாத்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படி சொல்லி அவனை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம்
என் தம்பியை கொன்னப்ப வந்து மொத்தம் 5 ஸ்வாட் இருந்ததா சொன்னாங்க. அதுல வந்து 2 ஸ்வாட் வந்து 3 கிங்ஸோட ஸ்வாடு, அதுக்கப்புறம் வந்து என்னோட லவரோட ஸ்வாடு, அப்புறம் வந்து கடைசியா வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஸ்வாடு. ஆனா வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு நெஞ்சில குத்தி கொல்லும் பொழுது அந்த ஒரு டீம்ல வந்து அவன் இருந்தான். அவனோட பவர் மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லி மீற வந்து செமையா கடுப்பா வரா. அதாவது என்னன்னா வந்துட்டு இந்த இவருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு நம்ம தம்பியை கொன்ன அந்த ஒரு டீம்ல வந்து ஆல்ரெடி இருந்திருக்கிறான். அண்ட் அப்ப வந்துட்டு இவன் வந்து அந்த தம்பியை கொல்றதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அதுதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு வந்து செமையான கடுப்பு. அண்ட் கண்டிப்பா வந்து இவங்க யாரையும் வந்து விட மாட்டேன். அண்ட் இவெண்ட் வந்து நான் ரிவெஞ்ச் வந்து ஆரம்பிக்க போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்டே வந்து இவெண்ட் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் அந்த லீடர் வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து ஐலாண்டுக்கு வந்து அமுச்சு விட்டுரு, இந்த மாதிரி ஒருத்த வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி வந்து ஒன்னு சொல்றாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே புரியுது, இது வந்து உண்மையான கில்டு கிடையாது, இது வந்து கில்டோட ஒரு பிரான்ச் தான் வந்து இது அப்படின்னு வந்து தெரியுது. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து கொண்டுட்டு, நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிற, நான் உங்களோட வந்து சண்டை போடணும்னு பாக்குறேன், உனக்கு என்ன பயமா இருக்குதா, பயமா இருந்தா நீ அங்கேயே இரு, இல்ல வந்து ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவனை கடுப்பேத்தினா. அதுக்கு அவனு வந்துட்டு, நீ வந்து 2-3 பேத்த கொண்டுட்டேனா நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல, நீ ஒன்னு பெரிய ஆள் நினைச்சுக்காத, நான் உன்னோட எவ்வளவு பவர்ஃபுல் ஆள் வந்து உனக்கு காமிக்கிறேன், நீ பேசுனதுக்குலாம் வந்து நீ கண்டிப்பா வந்து வருத்தப்படுவ அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து தாவி ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து டார்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அதுல இருந்து அவன் வந்து டார்ஜ் ஆயிடுறான். அப்பதான் யோசிக்கிறா, இவ எப்பறம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். அண்ட் நம்ம பிளான் எப்பயுமே வந்து தப்பா போனதே இல்லையா. அண்ட் அவங்க வந்து சொன்னதுல வந்து பிளான் போட்டதுல இது வரைக்கும் தப்பே ஆனதில்ல. பட் எந்த இடத்துல இப்படி வந்து தப்பாச்சு, இவனாலதான் எல்லா பிளானும் வந்து கெட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு நான் அவனு வந்து பயங்கரமா நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஓவர் போட பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் கூட அவனால வந்து தடுக்கவே முடியல. அண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்த தடுத்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து வேற லெவல்ல வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் அவனால சுத்தமா வந்து புரியல, இவன் ஒரு நியூபி தானே, இப்ப ரீசெண்டா தானே வந்து உள்ள வந்தவனுக்கு இவ்வளவு பவரா, அண்ட் எப்படி வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லானா, என்ன வந்து இவ்வளவு ஈஸியா வந்து ஹேண்டில் பண்றானே அப்படி சொல்லி வந்து இவனும் பாத்துட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஐசி, நீ ஏன் சண்டை போடுறதுல வந்து இவ்வளவு மோசமாயிட்ட அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். ஒருவேளை அந்த நாய் கூட சேர்ந்து வந்து நீ வந்து அட்டாக் பண்ற விஷயத்தையே வந்து மறந்துட்டியோ, சண்டை போடுற விஷயத்தையே மறந்துட்டியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவனுக்கு பயங்கர சாக்கு, என்ன பத்தி எப்படி இவனுக்கு தெரியும் அப்படி சொல்லி வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் என்ன பண்றான்னா வந்து அவன் மேக்ஸிமம் அவுட்புட்டை வந்து கொடுக்குறான். அவன் மேஜிக் பவர்ல வந்து மேக்ஸிமம் அவுட்புட்டை வந்து கொடுக்கும்போது அவன் பயங்கரமான அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்றான். அதுல அவனுக்கு வந்து பயங்கரமான அடிபட்டு ரத்தம் வந்து எடுத்து அவன் கையே வந்து 2 துண்டா போயிடுது. அவனுக்கு ஒரு கை இல்லாம வந்து இப்ப முடியாத நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவன் பக்கத்துல அப்படியே மெல்லமா நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து 2 தற்குறிஸ் வந்துட்டு, இந்த மாதிரி எங்க லீடர் வந்து தொட வந்து நாங்க விட மாட்டோம் அப்படி சொல்ல நம்ம ஹீரோல சுத்தமா கண்டுக்காம அவங்க கத்தி எடுத்து அவன் டேகர் எடுத்து 2 ஸ்லாஷ் தான் வந்து பண்றான். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து மத்தவங்க பார்த்துட்டு, இந்த மான்சர் எப்பறம் நாங்க தடுக்கிறது அப்படி சொல்லி வந்து அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து அந்த லீடர் என்ன பண்றான்னா ஒரு கண்ட்ரோல் பப்பட் கண்ட்ரோல் சொல்லி வந்து ஒரு பவர் வந்து யூஸ் பண்றான். அது மூலியமா வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஹியூமன்ஸ் வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஒரு பவர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி அவனு நினைச்சுக்கிட்டு, சரி நம்ம இந்த இடத்துல தப்பிச்சு அண்ட் அவனுக்குள்ள அதை தான் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படி சொல்லி அந்த ஸ்டோனை தான் வந்து நினைக்கிறான். இத்தனை நாளா வந்து நிறைய பேத்த கொன்னு அந்த ஸ்டோனை வந்து உருவாக்கிருப்பாங்க, அந்த ஸ்டோனை தான் வந்து வச்சு வந்து கில் பண்ணலாம்னு சொல்லி வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து இவன் என்னதான் பண்றான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்க அந்த இதோட வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேற லெவல் வெடித்தனமாவே இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளவு சின்னதா இருக்குதுன்னா வந்து ஃபுல்லா ஃபைட் மட்டும் தான் இருந்தது. அதனால வந்து வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனாலதான் வந்து வீடியோ இப்போ சின்னதா இருந்திருக்கும். அண்ட் நான் அடுத்த வீடியோ கொஞ்சம் வந்து பெருசா போட ட்ரை பண்றேன். சரி சார், நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்பதான் நீங்க சப்போர்ட் தரதான் வந்து நான் அடுத்த வீடியோ வந்து டக்குன்னு போட வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்புறம் அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். பை பை சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.